ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது பார்த்துட்டு அந்த நூல்கள் நான் ஆசிரியர்கள் ஷார்ட்கட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், ஒரு இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துட்டு இருந்தேன். அதில் நம்மளுக்கு சிலபஸை பொறுத்தவரை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூல்களின் சிறப்புகள் அப்படின்றத நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. நீதி நூல்கள் சிறப்புகளில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, திருக்குறள் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நானே உட்காந்து கைப்பட எழுதின நோட்ஸ் தாங்க இது. ஸோ எனக்கு டைப் பண்ணுறதுனால ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் நான் கையில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அப்படி இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம திருக்குறளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளை பற்றி முதல்ல இன்ட்ரடக்ஷனும் அதனோட நூலை பற்றி நல்லா பார்த்துட்டு போகிறோம். அப்புறம் அதனுடைய சிறப்புகள் யாரால என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நான் இப்போ சொல்லிட்டேன். இதுலேருந்து இதில் விட அதை கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மாதிரி இதை பார்ப்போம், இதில் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். ஆமாங்க, திருக்குறள் அப்படின்றதுங்க ஒரு அடையெடுத்த கருவியாகு பெயராக தான் என்ன பண்ணுதுங்க திருக்குறள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா திரு அப்படின்ற அந்த அடைமொழியோடு வரக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறதுனால அடையெடுத்த கருவியாகு பெயர். ஸோ திருக்குறளை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா முப்பாலா என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. அதனால அந்த நூலுக்கே முப்பால் அப்படின்ற ஒரு பெயரே இருந்திருக்கும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு இதை முப்பாலா பகுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாலுக்கும் அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கும். அதுல அறத்துப்பால்ல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா 38 அதிகாரங்கள் அறத்துப்பால்லையும், பொருட்பால்ல எவ்வளவு அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா 70 அதிகாரங்கள் பொருட்பால்லையும், இன்பத்துப்பால் எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னா 25 அதிகாரங்கள் இன்பத்துப்பால்லையும் காணப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போ அறத்துப்பால்ல 38, பொருட்பால்ல 70, இன்பத்துப்பால்ல 25. சரிங்களா? ஸோ இதை இயல்களா மீண்டும் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 38 அதிகாரங்கள் 4 இயல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க 4 இயல்களா பிரிச்சு அதுல பாயிரவியல்ல பார்த்தீங்கன்னா 4 அதிகாரங்களும், இல்லறவியல்ல 20 அதிகாரங்களும், துறவரவியல்ல 13 அதிகாரங்களும், ஊழியல்ல 1 அதிகாரமும், மொத்தம் 38 அதிகாரங்கள் இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுட்டு இருக்கும். அப்போ அறத்துப்பால் 38 அதிகாரங்களா இருக்கு. அந்த 38 அதிகாரங்கள் 4 இயல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன இயல்கள்? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். எதுங்க? ஊழியல். ஓகேங்க. ஸோ இப்போ நீங்க அறத்துப்பால் 38 அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றாங்க, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாயில் 4 பேர் தான் படுக்க முடியும். அப்போ பாயின்னு வந்தா 4. 20 வயசுல இல்லறம் பண்றான்னு சொல்றாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிடுறான், 13 வயசுல துறவாரம் போயிடுறான். அவனுக்கு ஊழியம் பண்றதுக்கு ஒருத்தன் கூட இருக்கிறான். ஸோ அப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. 20 வயசுல கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்றான், வாழ்க்கை நடத்துறான்னு சொல்றாங்க. ஆனா அவன் என்ன பண்றான், அது பிடிக்காம 13 வயசுலயே துறவரத்துக்கு போயிடுறான். அவனுக்கு ஊழியம் பண்றதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். அவ்வளவுதான். இது 4 நீங்க ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா இந்த அதிகாரங்களும் உங்களுக்கு மறக்காது. ஓகே. அடுத்து பொருட்பாலில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 70 அதிகாரங்கள். அதை 3 இயல்களா பிரிச்சிருக்காங்க. அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இதை 3ஆ பிரிக்கிறாங்க. அரசியலை பொறுத்தவரையிலும் 25. ஓகேங்களா? அரசியல்ல 25 அதிகாரங்கள். ஸோ அப்போ அரசியலுக்கு வரணும்னா 25 வயது இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 25 அதிகாரங்கள். அமைச்சல்னா 32. நீங்க அரசியல் வரத்துக்கு தான் 25. ஆனா அரசியல்ல நீங்க எம்எல்ஏவாய் அமைச்சர் ஆகணும் அப்படின்னா அப்போ 32 வயசு ஆகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 32. ஓகேங்களா? ஸோ இங்க துறவாரம் போயிடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, 13 பேர். அந்த 13 பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஓய்ஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க அரசியலுக்கே வரமாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு துறவாரம் போயிடுறாங்க இல்லையா, அதனால ஓய்ஞ்சிருவாங்க 13 பேரும். அப்போ ஒழிபியல் அப்படின்னா 13. அப்போ பொருட்பால் இருக்கக்கூடிய 70 அதிகாரங்களும் 3 இயல்களா பிரிக்கப்படுது. அரசியல், அமைச்சியல், ஒழிபியல்னு. அதுல அரசியல் 25, அமைச்சியல்ல 32, ஒழிபியல்ல 13. ஓகேங்களா? இதை அப்படியே நீங்க நான் வச்சுக்கோங்க. அடுத்து இன்பத்துப்பால் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்கள் 25 அதிகாரங்கள் இன்பத்துப்பால்ல இருக்கு. இதை 2 இயலா பிரிக்கிறாங்க. களவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயலா பிரிக்கிறாங்க. ஸோ களவியலை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா 7 அதிகாரங்களும், கற்பியலை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா 18 அதிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப
ஓகேங்களா? சரிங்க. இப்போ இதை நீங்கள் அப்படியே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் 25 7 18 வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன சர்க்கட்டோடு நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. இதுல இருந்தும் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அறுத்துப்பாலில் 38, பொருட்பாலில் 70, எண்பத்துப்பாலில் 25. இது மறுபடியும் 4 பிரிச்சிருக்காங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். ஸோ பாயிரவியல்ல 4, இல்லறவியல்ல 20, துறவரவியல்ல 13, ஊழியல்ல 1. அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா 25, அமைச்சல்ல 32, ஒழுவியல்ல 13, கலவியல்ல 7, கற்பியல்ல 18. ஓகேங்களா? சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் பாருங்க. திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் ரொம்ப முக்கியங்க. இதுல வந்து கொஸ்டின் ஆல்ரெடி கேட்கப்பட்டிருக்கு. நான் திருக்குறள் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு போடுறேன். இந்த கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்கு. திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர்: தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். பாருங்க, தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இவங்க எல்லாருமே திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர். ஓகேங்களா? இதில் யாருடைய உரை வந்து சிறந்தது அப்படின்னா பரிமேலழகர் உரை தான் சிறந்தது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. திருக்குறள் உரை எழுதுவதில் யாருடைய உரை சிறந்ததாக கருதப்படுது அப்படின்னா பரிமேலழகருடைய உரை தான் வந்து சிறந்ததா வந்து கருதப்படுது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்திருக்கு. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? ஸோ உலக பண்பாட்டுக்கே வந்து ஒரு தமிழினத்தோட ஒரு பங்களிப்பா இருக்கக்கூடிய நூலா எது கருதப்படுதுன்னா இந்த திருக்குறள் தான் வந்து கருதப்படுது. இந்நூலின் சிறப்பை விளக்க புலவர்களால் பாடப்பட்டதான் திருவள்ளுவ மாலை. ஸோ திருக்குறளோட சிறப்பை சொல்றதுக்காகவே வந்து புலவர்கள் நிறைய பேர் சேர்ந்து பாடப்பட்ட பாடல் தான் வந்து என்னதுங்க, திருவள்ளுவ மாலை அப்படின்ற அந்த பாடல். ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி. இதில் 2 என குறிக்கப்படுவது திருக்குறள். ஆமாங்க, ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி. இதுல 2 அப்படின்றது எதை குறிக்குது? திருக்குறளையும். 4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரையும் குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான். மனித நாகரிகம் தோன்றும் முன் மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். ஸோ மற்ற நாடுகள்ல மனித நாகரிகம் தோன்றத்துக்கு முன்னாலேயே மனிதனா இப்படிதான் இருக்கணும், மனித வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வகுத்து காட்டிய நூல் எதுனா நம்ம திருக்குறள் தான். ஓகேங்களா? இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பார்க்கலாம் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். இதுல வந்து எக்ஸாம்ல கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ திருக்குறளோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. உலக பொதுமறை. ஆமாங்க, ஸோ ஒரு எந்த ஒரு சமயத்தையும் இதில் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, எதையுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஒரு ஹியூமன், ஒரு குட் ஹியூமன் எப்படி இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லப்படுறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயமா அது கருதப்படுது. அதனால உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அடுத்து பொய்யாமொழி. ஸோ இதுல பொய்யாமொழி, இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்மையோடு சொல்லக்கூடியதா இருக்கு, அதே போல வந்து வாழ்க்கைக்கு துணை செய்யக்கூடியதா இருக்கிறது. இது பொய்யாமொழி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து வாயுரை வாழ்த்து. ஸோ வாயுரை வாழ்த்து நான் என்ன சொன்ன போல முப்பால், 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், எண்பத்துப்பால், முப்பாலா பிரிக்கப்படுறதுனால முப்பால்னு அழைக்கப்படுது. உத்தர வேதம், இது ரொம்ப முக்கியம். ஸோ உத்தர வேதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதும் திருக்குறள் தான். தெய்வ நூல், என்னதுங்க, தெய்வ நூல் அப்படின்னு இதுக்கு ஒரு வந்து இருக்கு பேட்டப்பே. இது ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல், தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூலும் திருக்குறள் தாங்க. அறவிலக்கியம், தமிழர் திருமறை. அறவிலக்கியம், தமிழர் திருமறை, தமிழ் மறை. தமிழர் திருமறை அப்படின்னாலும் திருக்குறள் தான், தமிழ் மறை அப்படின்னாலும் திருக்குறளை தான் குறிக்குது. முதுமொழி, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முதுமொழி என சிறப்பு பேர் இருக்கும். ஏன்னா முதுமொழின்னு கொடுத்துட்டு ஏ ஆப்ஷன்ல பழமொழி 400ன்னு பார்த்தா கொஞ்சம் கான்ட்ரவர்ஸ் ஆகும். ஸோ இப்போ முதுமொழி அப்படின்றதும் குறிக்கக்கூடிய நூல் வந்து பார்த்தா திருக்குறளை தான் வந்து சொல்றாங்க. பொருளுரை, பொதுமறை. அப்ப பாருங்க, தமிழர் திருமறை, தமிழ்மறை, பொதுமறை, இது எல்லாமே வந்து திருக்குறளை குறிக்கக்கூடியது தான். ஓகேங்களா? உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தர வேதம், தெய்வ நூல், தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல், அறவிலக்கியம், தமிழர் திருமறை, தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை, பொதுமறை, இது எல்லாமே திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். அடுத்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். ஏன்னா திருக்குறளோட ஆசிரியர் திருவள்ளுவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இவருடைய சிறப்பு பெயர்கள் தான் அந்த நூலில் பார்க்க போகிறோம். ஸோ தேவர், நாயனார், தெய்வ புலவர், ஜென்னா போதகர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதனுபங்கி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மாதனுபங்கி, முதற்பாவலர், நான்முகனார், இதெல்லாமே திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள். ஸோ நம்ம இது முன்ன பார்த்தது திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்கள். ஸோ அப்போ பாருங்க, தேவர்னு அழைக்கப்படுறாரு, நாயனார்னு அழைக்கப்படுறாரு, தெய்வ புலவர், அங்க பார்த்தோம் தெய்வ நூல்னா திருக்குறள்னு பார்த்தோம், தெய்வ புலவர்னா திருவள்ளுவர்.
சென்னா போதகர், இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சென்னா போதகர் அப்படின்னாலும் திருவள்ளுவர். பெருநாவலர், பெருநாவலர் அப்படின்றதும் திருவள்ளுவரை தான் குறிக்குது. பொய்யில் புலவர், அங்க பார்த்தா இல்லையா, பொய்யாமொழி அப்படின்னா திருக்குறளை குறிக்கிறது. பொய்யில் புலவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை குறிக்கிறது. பொய்யாமொழி புலவர் அப்படின்னாலும் திருக்குறளை தான் வந்து குறிக்கிறது. ஏன்னா பொய்யாமொழி அப்படின்றது திருக்குறள், அப்ப அதனோட புலவர் அப்படின்றது திருவள்ளுவர். ஓகேங்களா? அப்போ மாதனு பங்கி, முதற்பாவலர், நான்முகனார், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். ஸோ பார்க்கலாம் பாருங்க. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் நிறுவி உள்ளது. ஸோ திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காங்க, 133 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு திருவள்ளுவர் சிலை எங்க நிறுவிருக்காங்களா, கன்னியாகுமரியில வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறுவிருக்காங்க. ரொம்ப முக்கியம். 133. ஓகேங்களா? அடுத்து, வள்ளுவன் தன்னை உலகினிக்க தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதி, இது ரொம்ப முக்கியங்க. நிறைய டைம் இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால நான் முதல்ல கொடுத்துட்டேன். ஸோ வள்ளுவன் தன்னை உலகினிக்க தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வந்தா பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே அப்படின்னு வந்தா பாரதிதாசன். நீங்க அதுதாங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க பாரதியார், தமிழ்நாடு யார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வையகமே தாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வையகமே அப்படின்னா பாரதிதாசன். ஸோ அங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்போ வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வந்தா பாரதியார் சொன்னது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன். அடுத்து சார்ந்து இன்னும் சில தகவல்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தலாம். இதில் 100 பார்ட் இருக்குதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல அதனோட சிறப்புகள் எல்லாமே அதில் வரக்கூடியதாக இருக்கும். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஸோ திருக்குறள் வந்து எங்க முதல்ல அச்சிடப்படுது அப்படின்னா 1812. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. யார் அச்சிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க, தஞ்சை ஞானப்பிரகாசம். இந்த 2 கொஸ்டினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. தஞ்சை ஞானப்பிரகாசம் தான் வந்து அச்சிடுறாரு. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். ஸோ திருக்குறள்ல குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் தான் வந்து 2 முறை வரக்கூடியதா இருக்குது. உடைமை அப்படின்ற பெயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 அதிகாரம் இருக்கு. இது 2 நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். ஸோ திருக்குறளுக்கு முதல்ல யார் உரை எழுதுறாரு அப்படின்னா மணக்குடவர் தான் முதல்ல உரை எழுதுறாரு. ஆனா யாருடைய உரை சிறந்ததுன்னா பரிமேலழகர் உரை தான் வந்து சிறந்தது. அடுத்து, திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்கள் இடம்பெறுது அப்படின்னா 7 இடங்கள்ல வந்து கோடி அப்படின்ற சொல் வந்து இடம்பெறுதுங்க. 7 அப்படின்ற அந்த சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா 8 குறட்பாக்கள்ல வந்து எடுத்தள்ளப்படுது. இது 2 நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோடி அப்படின்ற சொல் 7 இடங்கள்லையும், 7 என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா 8 இடங்கள்லையும். இது நீங்க ஒரு செட்டா ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? அடுத்து, திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர். ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னா G.U. போப். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுவரையில வந்து நம்ம பார்ட் 1ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம திருக்குறளை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அதில் எத்தனை அதிகாரங்களா பிரிச்சிருக்காங்க, எவ்வளவு ஏழ்களா பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அப்புறம் திருக்குறளோட சிறப்பு பெயர்கள், திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் பார்த்தோம். அப்புறம் அது வந்து ஒரு திருக்குறள் இருக்கக்கூடிய முக்கிய குறிப்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் திருக்குறளோட சிறப்புகள் நம்ம வந்து அடுத்த பார்ட்ல பார்க்க போறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்த புக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதுவும் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.